Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்டு ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ 11th கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கு டோட்டலாக நமக்கு 5 சாப்டர்ஸ் இருக்குது இந்த போர்ஷன்ல. இந்த 5 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவில் சொல்ல எந்த ஒரு கொஸ்டினையும் ஸ்கிப் பண்ணாம எல்லா கொஸ்டின்ஸையும் தரவா படிங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்ல நல்ல மார்க் எடுக்கிறதோட மட்டும் இல்லாம போர்ஷன்ஸ் எல்லாமே இந்த 5 சாப்டர் நீங்க தரோவாயிடலாம். அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க அடுத்த போர்ஷன்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? ஓகே, சாப்டர் 1ல பாருங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? கணிப்பொறி என்றால் என்ன? டிஸ்டிங்விஷ் பிட்வீன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன், தரவு மற்றும் தகவல் வேறுபடுத்துக. வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் அ சிபியு? மைய செயலகத்தின் பணிகள் யாவை? வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் அன் ஏஎல்யூ? கணித ஏரண செயலகத்தின் செயல்பாடு. டிஃபரன்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைஸ், உள்ளீட்டகம் மற்றும் வெளியீட்டகம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்விஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மெமரி, முதன்மை மற்றும் இரண்டாம் நினைவகம் வேறுபாடு யாது? 3 மார்க்ஸ்ல வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர்? கணிப்பொறியின் தன்மைகள் யாவை? ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். கணிப்பொறியின் பயன்பாடுகளை எழுதுக. ரைட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 6th ஜெனரேஷன். 6வது தலைமுறையின் தன்மைகளை பற்றி சுருக்கமாக எழுதுக. ரைட் த சிக்னிஃபிகண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மானிட்டர். திரையகத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பியல்புகளை பற்றி எழுதுக. 5 மார்க் கொஸ்டின்ஸ் 3 இருக்குது. எக்ஸ்பிளைன் த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம். ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்குக. டிஸ்கஸ் த வேரியஸ் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர். கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் எனி 5 இன்புட் டிவைசஸ். ஏதேனும் 5 உள்ளீட்டு சாதனங்களை விளக்குக. சரியா? இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் சாப்டர். நெக்ஸ்ட் சாப்டர் 2 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா வாட் இஸ் டேட்டா? தரவு என்றால் என்ன? ரைட் த ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர். 1 நிரப்பு முறைக்கான வழிமுறைகளை எழுதுக. கன்வெர்ட் 46 டு த பேஸ் 10 இன்டு பைனரி நம்பர். 46 டு த பேஸ் 10க்கு நிகரான இருநிலை எண்ணாக மாற்றுக. லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம்ஸ் தட் ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் மெமரி. எழுத்துருக்களை நினைவகத்தில் கையாளுவதற்கான குறியீட்டு முறைகளை பட்டியலிடுக. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின்ஸ். ரைட் அ நோட் ஆன் பைனரி நம்பர் சிஸ்டம். இருநிலை எண்முறை குறிப்பு வரைக. Convert 150 to the base 10 into binary, then convert to the binary number to octal. 150 பேஸ் 10க்கு நிகரான இருநிலை எண்ணாக மாற்றி அதனை எண்ணிலை எண்ணாக மாற்றுக. For the add -22 to the base 10 plus 15 to the base 10, 20 to the base 10 plus 25 to the base 10. Write a short note on ISKI குறிப்பு வரைக. Chapter 2ல 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சரியா? ரைட் த ப்ரொசீஜர் டு கன்வெர்ட் ஃபிராக்ஷனல் டெசிமல் டு பைனரி. கன்வெர்ட் 98.46 டு த பேஸ் 10 டு பைனரி. ஃபைண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட் ஃபார் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர். -98 -135. அப்புறம் எக்ஸ்பிளைன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ஸ் வித் எக்ஸாம்பிள். இது இன்டீரியர் கொஸ்டின், நீங்க படிக்கிறதா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3. வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன்? அறிவுறுத்தல் என்றால் என்ன? ரைட் அ ப்ரோக்ராம் கவுண்டர். நிரல் கவுண்டர் என்றால் என்ன? வாட் இஸ் HDMI? உயர் வரையறை பல்லூடக இடைமுகம் என்றால் என்ன? நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ். டிஃபரன்ஷியேட் கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் வித் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். கணிப்பொறி அமைப்பு கணிப்பொறி கட்டமைப்பு வேறுபடுத்துக. கிளாசிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா. தரவின் அளவை பொறுத்து நுண்செயலியை வகைப்படுத்துக. ரைட் டவுன் த கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன் செட். கட்டளையின் தொகுதியின் அடிப்படையில் நுண்செயலியின் வகைகளை எழுதுக. Write down the interfaces and ports available in a computer. கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் இடைமுகம் மற்றும் தொடர்பு முகங்களை எழுதுக. Differentiate PROM and EPROM. PROM மற்றும் EPROM வேறுபடுத்துக. Differentiate CD and DVD. CD மற்றும் DVD வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ்ல எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். நுண்செயலியின் பண்புக்கூறுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம். ரோமின் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. அரேஞ்ச் த மெமரி டிவைசஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் பேஸ்ட் ஆன் ஆக்சஸ் டைம். இயக்க நேரத்தின் அடிப்படையில் நினைவக சாதனங்களை ஏறு வரிசையில் அமைக்கவும். அடுத்து சாப்டர் 4 2 மார்க்ஸ்ல வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்? பல பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்ன?
வாட் இஸ் GUI? GUI என்றால் என்ன? வாட் இஸ் மல்டி ப்ராசஸிங்? பல்பணியாக்கம் என்றால் என்ன? வாட் ஆர் த டிஃபரண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் கம்ப்யூட்டர்? கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு இயக்க அமைப்புகள் யாவை? 3 மார்க்ஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ்? நேரம் பகிர்தல் இயக்க அமைப்பின் நன்மைகள் மற்றும் தீமைகள் என்ன? லிஸ்ட் அவுட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பியல்புகளை பட்டியலிடுக. ரைட் அ நோட் ஆன் மல்டி ப்ராசஸிங். பல செயலாக்க இயக்க அமைப்பு சிறுகுறிப்பு வரைக. 5 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலாங் வித் இட்ஸ் அட்வான்டேஜஸ். பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக, மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை? எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அல்காரிதம்ஸ் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகளை விளக்குக. அடுத்தது சாப்டர் 5ல 2 மார்க் கொஸ்டின்ஸ். வாட் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங்? பல்பணியாக்கம் என்றால் என்ன? வாட் ஆர் கால்டு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ்? செந்தர பணிக்குறி என்றால் என்ன? டிஃபரன்ஷியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். கோப்பிற்கும் கோப்புரைக்கும் உள்ள வேறுபாடு யாது? டிஃபரன்ஷியேட் சேவ் அண்ட் சேவஸ் ஆப்ஷன். சேவ் மற்றும் சேவஸ்க்கு உள்ள வேறுபாடு. 3 மார்க்ஸ்ல ரைட் அ நோட் ஆன் ரீசைக்கிள் பின். மறுசுழற்சி பெட்டியை பற்றி குறிப்பு எழுதுக. ரைட் த 2 ways to create a new folder. ஒரு கோப்பு உருவாக்கும் 2 வழிமுறைகளை எழுதுக. டிஃபரன்ஷியேட் காப்பி அண்ட் மூவ். வெட்டுதல் மற்றும் நகலெடுத்தலுக்கு உள்ள வேறுபாடுகள் யாவை? 5 மார்க்ஸ் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் டிஃபரண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர். ஒரு கோப்பு அல்லது கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல்வகையான பதிப்புகளை விவரி. How will you start and close applications? பயன்பாட்டை தொடங்குதல் மற்றும் மூடுதலை விளக்குக. சரியா? இதான் இந்த 5 சாப்டர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கிறங்க. இப்போ ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்க்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர் 35 மார்க்ஸ்க்கு நடத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 மார்க்ஸ்க்கு 1 மார்க்ஸ். ஓகே, ஸோ 1 மார்க் ஒரு 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்குது, இன்டீரியர் கொஸ்டின்ஸும் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் 3x2. இதில் வாட் இஸ் அ கம்ப்யூட்டர்? லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம் தட் ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் மெமரி. அதுக்கப்புறம் சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லேருந்து வந்திருக்குது. 3 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ISKI, CD and DVD, advantages and disadvantages of time sharing features. இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்து வந்திருக்குது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர், டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஃபைண்டிங் அ ஃபைல் ஆர் ஃபோல்டர். இது 3 நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ல இருந்து வந்திருக்கு. ஸோ 2 கொஸ்டின்ஸ் எழுதிடலாம். சரியா? ஸோ இந்த உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியாக தான் வரும். சரியா? சில டிஸ்ட்ரிக்ட்ல 50 மார்க்குக்கு நடத்துவாங்க, இங்க 35 மார்க்கு நடத்திருக்காங்க. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ஸ் படிச்சிட்டிங்கனாவே நீங்க போதும், கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தேங்க்யூ.